அன்பிற்கு இனிய சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே, தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் வேல்முருகன் அவர்களே, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஆர். ராதாகிருஷ்ணன் அவர்களே, மாவட்ட தலைவர் லாவண்யா அவர்களே, காங்கிரஸ் மூத்த நிர்வாகி நீதிராஜன் அவர்களே, தேமுதிக மாவட்ட செயலாளர் சிவக்கொழுந்து அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் மாவட்ட செயலாளர் திராவிடமணி அவர்களே, தொகுதி பொறுப்பாளர் நீதி வள்ளல் அவர்களே, மதிமுக மாவட்ட செயலாளர் பிச்சை அவர்களே, திராவிடர் கழக மாவட்ட செயலாளர் இளந்திரையன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் மாவட்ட செயலாளர் துரை அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாவட்ட செயலாளர் மாதவன் அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லிம் லீகுடைய மாவட்ட செயலாளர் சுக்கூர் பாய் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஷேக் தாவூத் அவர்களே, SDPI மாவட்ட பொதுச் செயலாளர் முகமது இர்பான் அவர்களே, மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய பொதுச் செயலாளர் மாவட்ட செயலாளர் இப்ராஹிம் அவர்களே, மக்கள் நீதி மையத்தின் மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி இயக்கங்களை சார்ந்த நிர்வாகிகளே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரி பிரேமலதா அவர்களுக்கு வாக்கு கேட்டு இன்று முரசு சின்னத்திலே நீங்கள் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள வந்திருக்கிறேன். என்னுடைய மனமகிழ்ந்து இந்த தொகுதியிலே நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். கேப்டன் அவர் நின்று வெற்றி பெற்ற அந்த தொகுதியிலே அவருடைய துணைவியார் நம்முடைய பிரேமலதா அவர்கள் இன்று உங்களுடைய ஆதரவை ஏற்று நம்முடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய சகோதரி பிரேமலதா அவர்களை பற்றி நன்றாக தெரியும். எப்பொழுதுமே ஒரு தைரியமாக இருக்கக்கூடிய பெண்மணி. கேப்டன் எப்படி எது வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக, எதற்குமே பயப்படாத ஒரு மனிதராக, அதே நேரத்திலே தன் வாழ்நாள் முழுவதும் ஒரு எளிமையான மனிதராக, மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய ஒரு மகத்தான மனிதனாக அவர் வாழ்ந்தாரோ, அதே தைரியத்தோடு எந்த கருத்தாக இருந்தாலும் தைரியமாக எடுத்து சொல்லக்கூடிய ஒருவராக நம்முடைய சகோதரி பிரேமலதா அவர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய நீண்ட நாள் தோழி, என் குடும்பத்திலே ஒருவர் என்று நான் சொல்லக்கூடிய ஒரு சகோதரி, அவருக்காக வந்து வாக்கு கேட்கக்கூடிய இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்ததை எண்ணி நிச்சயமாக பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்காக தொடர்ந்து மக்களுக்காக பேசக்கூடிய பிரேமலதா அவர்கள் உங்களுக்காக பேசக்கூடியவர். உங்களுக்காக நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு கேப்டன் அவர்கள் ஓடோடி வருவதை போல உங்களுக்காக ஓடோடி வந்து உங்களுக்கு என்ன தேவை என்பதை நிறைவேற்றி தரக்கூடியவர். நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அவரையும் ஒரு சகோதரியாக கருதக்கூடியவர். அதனால இனிமேல உங்க தொகுதிக்கு என்ன வேணும்னாலும் நம்முடைய முதலமைச்சருடைய சகோதரி இன்னொரு சகோதரி இங்கே நிற்கிறார்கள். உங்களுக்கு என்ன வேணும் என்றாலும் அவர்களால் அதை செய்து தருவார்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு நீங்கள் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய கூட்டணியிலே இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் நம்முடைய பிரேமலதா அவர்களே தமிழ்நாடு முழுவதும் போய் எல்லா மக்களையும் சந்தித்து எல்லாருக்காகவும் வாக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்று அவருக்கு வாக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. நம் கூட்டணியிலே இருக்கக்கூடியவர்கள்
அத்தனை பேரும் மக்களை பார்த்து எங்களுடைய கூட்டணிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்கும் போது மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதி எல்லாம் நாங்க நிறைவேற்றி தந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த பெருமையோடு அந்த உரிமையோடு வந்து உங்ககிட்ட ஓட்டு கேட்கிறோம். ஆனா மற்றவர்கள் தொடர்ந்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு எதிராகவே இருக்கக்கூடியவர்கள் தான் எதிரணியிலே ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நேற்று நாடாளுமன்றத்தில் என்ன நடந்தது என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு பிரதமர் பேசுவார் ஒரு 8 மணிக்கு. என்ன சொல்லுவாரு? எதிர்கட்சிகள் எல்லாம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலான்னு இருந்தோம். நாடாளுமன்றத்துல இடஒதுக்கீடு, சட்டமன்றத்துல இடஒதுக்கீடு கொடுக்கலான்னு இருந்தோம். எதிர்கட்சி எல்லாம் சேர்ந்து அதை நிறுத்திட்டாங்கன்னு. ஆனா அதை விட பெரிய பொய், அவங்க நிறைய பொய் சொல்லுவாங்க. அந்த பொய்யெல்லாம் கேட்டு கேட்டுதான் இதுக்கு மேல கேட்க முடியாதுன்னு தான் நம்ம சகோதரி அங்கிருந்து போதும் விட்டா போதும் வெளியில வந்து நம்மோடு கைகோர்த்து கொண்டு இந்த மேடையில நின்று கொண்டிருக்கிறார்கள். அதனால உங்களுக்கு தெளிவாக தெரியும், நிறைய பொய் சொல்லுவாங்க. அப்படி பொய் சொல்லக்கூடியவர்கள் நேத்து என்ன நடந்ததுன்னா, பெண்களுக்கான மசோதா இடஒதுக்கீடு கொண்டு வர நான் நாடாளுமன்றத்தை கூட்டுகிறேன் என்றார்கள். நாடாளுமன்றத்துல பெண்களுக்கான இடஒதுக்கீட கொண்டு வரல, அதோட எதை சேர்த்து கொண்டு வராங்க? தொகுதி மறுசீரமைப்பு. தொகுதி மறுசீரமைப்புனா இந்த தொகுதிய மாற்றி இந்த தொகுதியா கொண்டு வரதில்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகளோட எண்ணிக்கையை மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய தொகுதிகளோட எண்ணிக்கையை மாத்துறது. தமிழ்நாட்டில் என்ன நடந்தது? எல்லாருக்கும் இப்ப பொதுவா கேட்டீங்கன்னா வீட்டுல எத்தனை குழந்தைன்னா 1 குழந்தை 2 குழந்தைன்னு வாங்க இல்லையா? 10, 15 எல்லாம் இப்ப யாரும் சொல்றது இல்ல தமிழ்நாட்டுல. ஏன்னா நம்ம பிள்ளைங்க படிக்கணும், நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம 2 குழந்தையோட நிறுத்திக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா வட மாநிலங்கள்ல யாரும் செய்யறது இல்ல. அதனாலதான் இங்க நிறைய பேர் வேலைக்கும் வராங்க. ஏன்னா அங்க வேலை வாய்ப்புகள் இல்லை, படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, இங்க வராங்க. அங்கே இருக்கக்கூடிய சூழல் என்னன்னா, ஜனத்தொகை ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை, கேரளா இருக்கக்கூடிய மக்கள் தொகையெல்லாம் வச்சு கணக்கு பார்த்தா இன்னைக்கு தமிழ்நாட்டில் 39 MP இருக்கும். அங்க 60 MP 70 MP ஒரு மாநிலத்துல இருக்காங்கன்னா நம்ம மக்கள் தொகையை வச்சு கணக்கு பார்த்தா நமக்கு குறையும். 32 MP ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு இருக்கிற MP 80ல இருந்தோ 60ல இருந்தோ அதிகமாகும், 120 கூட ஆகலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஏன் நாம் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? தமிழ்நாட்டுல ஜனத்தொகையை குறைத்தால் நாட்டுக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. நம்ம அதை நம்பி குறைச்சோம். வீட்டுக்கு நல்லது, நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்கன்னு குறைச்சோம். அவர்கள் அதை செய்யவில்லை. நல்ல அரசாங்கம் அங்கே இல்லை. அதனால மக்கள் தொகை அதிகமா இருக்கு, மக்கள் கஷ்டப்படுறாங்க. ஆனா அதுக்கு நல்ல அரசாங்கத்தை நடத்தியதுக்கு ஒரு பிள்ளை நல்லா படிச்சா என்ன நல்ல மார்க் கொடுப்பாங்களா? பரீட்சையில் நல்லா எழுதினா நல்ல மார்க் தானே கொடுக்கணும். இவங்க நல்லா எழுதி இருக்கிற பிள்ளைக்கு ஃபெயில் மார்க் கொடுக்கறாங்க, நமக்கு குறைக்கிறாங்க. தொகுதியை குறைச்சிட்டு சரியா எழுதாத பிள்ளைங்களுக்கு அதிக மார்க்க கொடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 MP குறைப்போம். திடீர்னு வந்து என்ன சொல்றாங்க, உள்துறை அமைச்சர் எல்லாருக்கும் ஏத்துவோம். அப்படி ஏத்தினாலும் தமிழ்நாடு பாதிக்கப்படும். அவங்க எந்த மசோதாவை வேணாலும் கொண்டு வர முடியும். நம்ம என்ன தமிழ்நாட்டுல சொல்றோம்னா, இருக்கிறதுல எங்களுக்கு கொடுங்க. 543 இடம் இருக்குல்ல, அதுல பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க. நீங்க இதை பெருசு பண்ணி 850 மாத்தி அதுக்கப்புறம் இடஒதுக்கீடு கொண்டு வரது என்பது மக்களை ஏமாற்றுவது, தமிழ்நாட்டு உரிமைகளை பறிப்பது. அதனாலதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மசோதா கொண்டு வந்த நாளில எல்லாரையும் கருப்பு கொடி ஏற்ற சொன்னாங்க. ஏன்னா தமிழ்நாடு உரிமைகள் பறிக்கப்படுகிறது. நேற்று நம்முடைய
இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்கட்சிகளும் இணைந்து ஒன்றாக நின்று மோடியுடைய பில்ல மசோதாவை நேற்று நாடாளுமன்றத்திலே தோற்கடித்திருக்கிறோம். இதுவரை அவங்களுக்கு வரக்கூடிய தோல்விகளுடைய முதல் கட்டம் இதுதான். முதல் தோல்வி இல்லையா? இனிமேல அதேதான் வரப்போகுது. அடுத்து 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 இந்த தேர்தல்ல தமிழ்நாட்டில் பார்க்க போறாங்க. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் வெற்றி வாய்ப்பு இல்லை, இனிமேலையும் இல்லை. அதுக்கப்புறம் நாடு முழுவதும் தோல்விதான் தொடரும். தமிழ்நாட்டுக்கு தென் மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்க நினைத்தவர்களுக்கு நேற்று நாம் நாடாளுமன்றத்திலே சரியான பாடத்தை சொல்லி தந்திருக்கிறோம். அதுவும் என்ன, பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு பெண்களுக்கு பின்னாடி மறைஞ்சு தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பறிக்க நினைத்தார்கள். ரெண்டு கண் இருக்கு, அதுல ஒரு கண்ணுக்கு கண்ணாடி போடுறேன், இன்னொரு கண்ணை குத்திடுறேன்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? பெண்களுக்கும் இடஒதுக்கீடு வேணும், தமிழ்நாட்டுக்கும் உரிமை வேணும். அதனால இருக்கிறதுல இடம் கொடுன்னு கேட்டோம், கொடுக்கவில்லை. அவர்களுக்கு சரியான பாடத்தை நாம் சொல்லி தந்திருக்கிறோம். இந்த தேர்தலையும் மீண்டும் அவர்களுக்கு நாம் சரியான பாடத்தை சொல்லித்தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எதிர்கடியில இருக்கக்கூடிய எடப்பாடி தமிழ்நாட்டை பத்தி கவலையே கிடையாது. அவருக்கு தன்னை காப்பாத்திக்கிட்டா போதும். மக்களை பத்தி, தமிழ்நாட்டை பத்தி, இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளை பத்தி யாரை பத்தியும் கவலை இல்லை. தமிழ்நாடு உரிமைகளை விட்டு கொடுக்கணும்னா கொடுத்துருவாரு. தான் முதலமைச்சராகணும், தன் நல்ல இடத்துல இருக்கணும் அப்படின்னு அவர்களுக்கு அடிமையாகவே வாழ தயாராகி விட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இந்த தேர்தலுக்கு அப்புறம் எங்கேயாவது கவர்னர் வேலைக்கு வேணா போலாம். தமிழ்நாட்டுல அவருக்கு இடம் இல்ல. கவர்னர் வேலைக்கு ஒன்றும் கஷ்டம் இல்ல. நம்ம ஊர்ல ஒரு கவர்னர் இருந்தாரு, என்ன பண்ணுவாரு, சட்டமன்றத்துக்கு உள்ள வருவாரு, சண்டை போடுவாரு, வெளியில போயிடுவாரு, உள்ள வருவாரு, சண்டை போடுவாரு, வெளியில போயிடுவாரு. அதனால கஷ்டமான வேலை இல்லை, அது தேவையும் இல்லை. கவர்னர் வேலை தேவையில்லைன்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம் திமுக. அது என்னைக்கே அந்த கவர்னர் வேலையை வீட்டுக்கு அனுப்ப போறாங்கன்னு தெரியல. இப்படி தமிழ்நாட்டுக்கு, இந்திய மக்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய, தினமும் நம்மளை பார்த்து பொய் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டணி எதிரணியிலே இருக்கு. எந்த தேர்தல் வாக்குறுதியையும் நிறைவேற்றி பழக்கம் இல்ல. அதிமுக ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க 2016. இருக்கக்கூடிய சகோதரிகள்கிட்ட கேட்கிறேன், யாருக்கா ஞாபகம் இருக்கா? 27வது பக்கத்துல குடும்ப அட்டைதாரர்களுக்கு செல்போன் கொடுக்கிறேன், நான் கொடுக்கிறேன்னு சொன்னதையே மறந்துட்டீங்க போல இருக்குல்ல. கொடுக்கிறேன்னு சொன்னாங்க, யாராவது வாங்கிருக்கீங்களா? அந்த பின்னாடி வாங்கிருக்கீங்களா? நான் வர வரையில கேட்டேன், நம்முடைய சகோதரி பிரேமலதா அவர்கள், அவரும் தமிழ்நாடு முழுக்க போறாங்க, உங்களுக்கு யாரையாவது தெரியுமா அந்த செல்போனை வாங்கினவங்கன்னா? அவங்களுக்கும் தெரியலன்ட்டாங்க. அதனால ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு தானும் மறந்து மக்களையும் மறக்க செய்த பெருமை மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கு. ஆனா மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். 1000 ரூபாய் மகளிருக்கு உரிமை தொகை தரனாரு, தந்தரா? 1,31,00,000 பெண்கள் அதை வாங்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல. அடுத்து ஆட்சி 1 மாசத்துல வந்துருமா? வந்த உடனே எவ்வளவு? 2000 அது உயர்த்தி வழங்கப்படும். சுய உதவி குழுக்கள் இருப்பாங்க சகோதரிகள், அதுல யாருக்காவது சொந்தமா தொழில் தொடங்கணும் அப்படி
அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தா அந்த சகோதரிகளுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மானியத்தோடு கடன் உதவி வழங்கப்படும். சொந்த தொழில் தொடங்குறதுக்கு இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு, சுய உதவி குழுவில் இருக்க சகோதரிகளுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மானியத்தோடு கடன் வழங்கப்படும். நம்முடைய விவசாய பெருமக்கள் அவர்களுக்கு மோட்டார்கள், மின் மோட்டார்கள், புதிய மின் மோட்டார்கள் 20 லட்சம் விவசாயிகளுக்கு மேல் பயன்படக்கூடிய வகையில அவர்களுக்கு அது வழங்கப்படும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகமும் நம்ம முதலமைச்சரும் அறிவிச்சா செய்வார்கள் இல்லையா, சொன்னதை செய்வார்கள் என தலைவர் கலைஞர் அவர்களின் வழியிலே வந்திருக்கக்கூடிய முதல்வர் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் இல்லையா. தொலைக்காட்சி பெட்டி கொடுக்கிறேன், வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுத்தாரா? இன்னும் வேலை செய்தில்ல. அதுதான் தலைவர் கலைஞர் கொடுத்த தொலைக்காட்சி பெட்டி இன்றும் தமிழ்நாட்டிலே எல்லா வீட்லயும் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு அவ்வளவு சிறப்பான ஒரு தொலைக்காட்சி பெட்டி. அதுக்கப்புறம் வந்த கிரைண்டர் மிக்சி எல்லாம் எங்க போயிடுச்சு, காயலாங்கடைக்கு போயிடுச்சு. ஆனா தலைவரோட டிவி இன்னைக்கும் ஓடுது. தலைவர் எப்படி மனசுல இருக்காரோ அதே மாதிரி டிவியும் வீட்டுல இருக்கு இல்லையா. அதே போல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தலைவர் கலைஞருடைய மகன் வாக்குறுதி தந்தால் நிறைவேற்றி தருவார்கள். நல்ல விவசாயிகளுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதி. இங்க இருக்கக்கூடிய நம்முடைய இளைஞர்கள், கல்லூரியில படிக்கக்கூடிய நம்முடைய இளைஞர்கள், நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய இளம் பெண்களுக்கு, கல்லூரியில படிக்கக்கூடிய அவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. ஆட்சிக்கு மறுபடியும் வந்த உடனே அது 1500 உயர்த்தி வழங்கப்படும். அதை தாண்டி படிச்சு முடிச்சுட்டு, கல்லூரியில படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடுவாங்க. ஒரு 4 மாசம் ஆகும் வேலை கிடைக்கிறதுக்கு. அப்ப நல்ல வேலையா கிடைக்கிறதுக்கு பயிற்சிகள் வழங்கப்படும். அந்த பயிற்சி வழங்கக்கூடிய அந்த 6 மாசத்துக்கு ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்கு 1500 ரூபாய் வழங்கப்படும். இது அத்தனையும். அது மட்டும் இல்லாம லேப்டாப் 35 லட்சம் இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு லேப்டாப்புகள் வழங்கப்படும். வரக்கூடிய 5 ஆண்டுகளிலே லேப்டாப்புகள் வழங்கப்படும். அதோட சகோதரிகள் அதிகமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒண்ணு என்ன, 8000 ரூபாய்க்கான கூப்பன். நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு உங்களுக்கு கூப்பன் கொடுப்பாங்க, அரசாங்கத்துல இருந்து கூப்பன் கொடுப்பாங்க. அந்த கூப்பனை கொண்டு போய் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கடையில கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பமானவற்றை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். நிறைய பேர் கேக்குறாங்க, ஏன் காசை நேரடியா போடல, எங்க அக்கௌண்ட்ல போடலன்னு. போட்டா என்ன ஆகும், அக்கௌண்ட் பத்தலன்னு சொல்லி மூடி எடுத்துட்டு போயிருவார் பாதிய இல்லையா. மீதி என்ன ஆகும், வீட்டுல இருக்கக்கூடியவங்க இந்த செலவுக்கு வேணும் அந்த செலவுக்கு வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒண்ணும் வராது. அதனால ஒரு நல்ல சகோதரனாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு கூப்பன் கொடுக்கிறேன், உங்க வேலையை எது குறைக்குமோ. உங்களுக்கு துணி துவைக்கிறது கஷ்டமா இருந்ததுன்னா வாஷிங் மெஷின் வாங்குங்க. வேற ஏதாவது வேலை உங்களுக்கு சிரமமா இருந்ததுன்னா கிரைண்டர் வாங்குங்க, மிக்சி வாங்குங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று 8000 ரூபாய்க்கான கூப்பனை தருகிறேன் என்று சொல்லி, நான் கொடுக்கறதுதான் நீங்க வாங்கணும்னு சொல்லல முதலமைச்சர். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ வாங்கிக்கோங்க என்று சொல்லி இருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். காலை உணவு திட்டம் தேர்தல் அறிக்கையில சொல்லல, ஆனா காலை உணவு திட்டம் அதை கொண்டு வந்தது நம்முடைய முதலமைச்சர். நம்ம பிள்ளைங்க பசியோடு மத்தியானம் வரைக்கும் காத்திருக்க கூடாதுங்கிறதுக்காக. நீங்களும் வேலைக்கு போற டென்ஷன்ல பிள்ளை சாப்பிட்டுச்சா இல்லையான்னு தவிக்க கூடாது, ரெண்டுக்காகவும் சேர்த்துதான் அந்த காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் கொண்டு வந்தார். இப்ப 5வது வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வரை அது பயன்படுகிறது. ஆட்சிக்கு வந்தவுடன் 8வது வகுப்பு வரை இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தி வழங்கப்படும். இதையெல்லாம் செய்வதற்கு எங்களுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பை மீண்டும் வழங்க வேண்டும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக விருதாச்சலம் தொகுதியிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பெரியார் நகர் முதல் புதுக்கூரைப்பேட்டை வரை போக்குவரத்து
போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில 15 கோடி மதிப்பில் மேம்பாலம் அமைத்து தந்திருக்கிறார்கள். மணவாளநல்லூர் மணிமுத்தாரின் குறுக்கே 25 கோடி செலவுல தடுப்பணை கட்டப்பட்டுள்ளது. 5 கோடியில அரசு மருத்துவமனை புதிய கட்டடம் கட்டித்தரப்பட்டுள்ளது. கடலூர் விருதாச்சலம் சேலம் 4 வழி தேசிய நெடுஞ்சாலை பணிகள் நடைபெற்று வருகின்றன. அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தவுடன் விருதாச்சலம் பகுதியில புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்படும். ராஜேந்திரபட்டினம் சோழதரம் சாலை 4 வழி சாலையாக விரிவுபடுத்தப்படும். விருதாச்சலத்தில் பீங்கான் தொழில் வளர்ச்சிக்காக ஒரு பொது வசதி மையம் அமைக்கப்படும். இதையெல்லாம் செய்து தருவதற்கு எங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும். இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு உண்மையிலேயே உரிமைகளை வழங்குவதற்கு, இங்க இருக்கக்கூடிய சகோதரிகள் அவர்களுடைய எதிர்காலம் இன்னும் சிறப்பாக இருப்பதற்கு, நம்முடைய பிள்ளைகள் அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருப்பதற்கு, தமிழ்நாட்டுடைய மாநில உரிமைகளுக்காக போராடுவதற்கு, தமிழ் என்ற நம்முடைய உயிர் போன்ற மொழியை பாதுகாப்பதற்கு, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கு நாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய கரங்களை பலப்படுத்துவதற்கு, நம்முடைய சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு முரசு சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் 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 என்று உங்களையெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய வேட்பாளர் உங்களுக்காக வாதாடக்கூடிய வேட்பாளர், எந்த தருணத்திலும் உங்களுக்காக பேசக்கூடிய அவங்க என்ன கோரிக்கை வைத்தாலும் அண்ணன் செய்து தருவார்கள். அதனால உங்களுடைய அத்தனை பேருடைய கருத்துக்களையும் கேட்டு உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி தருவதற்கு உங்களுடைய வேட்பாளர் நம்முடைய பிரேமலதா அவர்களுக்கு வாக்களித்து முரசு சின்னத்திலே வாக்களித்து கேப்டன் அவர்களுடைய முரசு சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் 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 என்று உங்களையெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.